ராதே கிருஷ்ண. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரோட வேண்டுகோளுக்கு இணங்கி பாண்டவர்களோட நலத்தை அறிஞ்சிக்கிறதுக்காக அக்ரூரர் ஹஸ்தினாபுரம் போய் திருதராஷ்டிரரோட செய்கைகளை அறிஞ்சிக்கிட்டு திரும்ப மதுரை வந்து அதை பகவானுக்கும் பலராமருக்கும் எடுத்துச் சொன்னதை சுக மகரிஷி சொல்ல கேட்டோம். தொடர்ந்து மகரிஷி சொல்றார். பரீட்சை. கம்சனுக்கு அஸ்தி பிராப்தின்னு 2 மனைவிகள். கணவனான கம்சன் இறந்ததும் துயரத்தால வாடின அவங்க தகப்பனாரான ஜராசந்தன் வீட்டுக்கு போனாங்க. எப்படி தங்களோட கணவரை அவங்க இழந்தாங்கங்கிறதையும் சொன்னாங்க. பரீட்சித். அந்த துயர செய்தியை கேட்ட ஜராசந்தன் வருத்தமும் கோபமும் கொண்டு பூமியில யாதவர்களே இல்லாம செய்ய நினைச்சு பெரும் முயற்சி மேற்கொண்டான். 23 அக்ஷோகினி படையோட யாதவர்களோட தலைநகரான மதுரையை 4 பக்கங்கள்ல இருந்தும் முற்றுகையிட்டான். பொங்கி எழற கடலை மாதிரியான அவனோட படையையும் அந்த படையால தன்னோட நகரம் 4 பக்கமும் முற்றுகையிடப்பட்டிருக்கிறதையும் தன்னோட மக்கள் பயத்தால கலங்கி இருக்கிறதையும் பார்த்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் பூமியோட பாரத்தை குறைக்கிறதுக்காகவே தான் மனித வேடம் பூண்டிருக்கிறதையும் அவதாரத்தோட நோக்கத்தையும் இப்போ இங்க செய்ய வேண்டியது பற்றியும் சிந்திச்சார். ஜராசந்தன் தனக்கு அடங்கின சிற்றரசர்களோட படையை திரட்டி கொண்டிருக்கான். இந்த படை பூமிக்கு சுமை. காலாட்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, யானைப்படைன்னு 23 அக்ஷோகினி கணக்கில் வகுக்கப்பட்டிருக்கு. இந்த படையை மட்டும் அழிப்பேன். ஆனால் ஜராசந்தனை கொல்லக்கூடாது. அப்பதான் அவன் திரும்பவும் படை திரட்டிட்டு வருவான். நான் நல்லோரை காத்து தீயோரை அழிச்சு அதன் மூலமாக பூமியோட சுமையை குறைக்கிறதுக்கே இந்த அவதாரம் மேற்கொண்டிருக்கேன். பல சமயங்களில் தர்மத்தை காக்கிறதுக்காகவும் பெருகி வர்ற அதர்மத்தை அழிக்கிறதுக்கும் இனியும் பல அவதாரங்களை நான் ஏற்க வேண்டியிருக்கு. இப்படி கோவிந்தன் சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறப்ப ஆகாயத்தில் இருந்து சூரியனை மாதிரியான ஒளிமிக்க 2 ரதங்கள் தேரோட்டிகளோடையும் போர்க்கலன்களோடையும் அவர் முன்னாடி வந்து நின்னது. அதில் பகவானோட சுதர்சன சக்கரம் முதலான சனாதனமான திவ்ய ஆயுதங்களும் இருக்கிறதை தற்செயலா பார்த்த ஹிருஷிகேஷன் பலராமன் கிட்ட இப்படி சொன்னார். அண்ணா, உங்களையே அண்டு நிற்கிற எதுகுலத்தவங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற துன்பத்தை பாருங்க. இதோ உங்களுக்கு ரதமும் ஆயுதங்களும் வந்திருக்கு. இந்த ரதத்தில் ஏறி எதிரிகளை கொல்லுங்க. துன்பத்தில் இருந்து நம்ம மக்களை காப்பாற்றுங்க. அண்ணா, நல்லோரை காக்கவும் அவங்களுக்கு நலன் தரதுக்குமே இல்லையா நம்ம பிறப்பு? இப்படி கலந்தாலோசிச்ச பகவானும் பலராமனும் 23 அக்ஷோகினி படைங்கிற பூமியோட சுமையை குறைக்கிறதுக்காக கவசம் பூண்டு தேர்களில் ஏறி தங்களோட ஆயுதங்களை ஏந்தி சிறு படை சூழ நகரில் இருந்து வெளிப்பட்டாங்க. தாருகனை தேரோட்டியா கொண்ட ஸ்ரீஹரி நகர்ல இருந்து வெளிவந்ததும் தன்னோட சங்கை முழக்கினார். அதனால எதிரிப்படையை சேர்ந்தவங்களோட இதயத்துல பயமும் நடுக்கமும் ஏற்பட்டுச்சு. மகத அரசன் ஜராசந்தன் ஸ்ரீ கிருஷ்ணரை பார்த்து சொன்னான். மனித பதரே, சிறுவனான உன்னோட போர் புரியறதுக்கு நான் வெக்கப்படுறேன். என்னோட உறவினரை கொண்ட மடையனே, மறைஞ்சு வாழ்ந்த உன்னோட போர் புரியறதுக்கு விருப்பம் இல்லை, ஓடிடு. ஏ பலராமா, என்னோட போர் புரியறதுக்கு ஆர்வம் இருந்தா போர் செய், தைரியப்படுத்திக்கோ. என்னோட அம்புகளால் சிதைஞ்ச உடலை இங்க விட்டுட்டு வானுலகம் போ. இல்லை திறமை இருந்தா என்னை கொல்லு. சூரர்கள் தற்பெருமை கொள்ள மாட்டாங்க, போர்ல வீரத்தையே காட்டுவாங்க. மருமகன் இருந்ததுனால நீ துயரத்தில் இருக்க. உன்னோட பேச்சை நாங்கள் மதிக்க மாட்டோம். நீ சாவை நெருங்கி இருக்க. ஜரையோட மகனான ஜராசந்தன் பலராமகிருஷ்ணர்களை தன்னோட வலிமை மிக்க பெரும் படையோட சுற்றி வளைச்சான். அவங்களோட படை, வாகனங்கள், கொடி, குதிரைகள், சாரதிகள் அத்தனை பேரையும் காற்று மேகத்தால சூரியனை மறைக்கிற மாதிரியும் தூசிகள் அக்னியை மறைக்கிற மாதிரியும் மறைச்சான்.
ஸ்ரீ கிருஷ்ண பலராமனோட தேர்கள் கருடனையும் பனை மரத்தையும் அடையாளமாக பொறிச்ச கொடிகள் கொண்டது. நகரத்தோட மேல் மாடங்கள்லையும் கோபுரங்களையும் ஏறி அமர்ந்துகிட்டு போரை பார்த்த பெண்கள் அந்த 2 தேர்களையும் காணாம துயரடைஞ்சு மனம் கலங்கினாங்க. பகைவனோட படைகள் மேகங்கள் பொழியிற மாதிரி பான மழை பொழியறதுனால தன்னோட படை வாட்டமடைகிறதை பார்த்த ஸ்ரீஹரி தேவர்களும் அசுரர்களும் வழிபடுற சார்ங்கம்ங்கிற தன்னோட சிறந்த வில்லை நானேற்றி நானொலி எழுப்பினார். அம்பர துணியில இருந்து கூரிய பானங்களை எடுத்து வில்லுல பூட்டி நானை இழுத்து செலுத்தி தேர், யானை, குதிரை, காலாட்படைகள்னு வரிசையா அத்தனை படைகளையும் தீவட்டியோட வட்டம் மாதிரி சுழன்று சுழன்று அழிச்சார். மத்தகம் பிளக்கப்பட்டு யானைகள் விழுந்தன. அம்புகளால் கழுத்தறுக்கப்பட்டு குதிரைகள் மாய்ந்தன. காலாட்படை வீரர்கள் கையும் தொடையும் கழுத்தும் மறுபட்டு விழுந்து இறந்தாங்க. வெட்டி வீழ்த்தப்பட்ட காலாட்படை வீரர்கள், யானைகள், குதிரைகள் இவற்றோட உடல்ல இருந்து ரத்தம் பெருகி ஆறா ஓடிச்சு. கைகள் பாம்பு மாதிரி அதில் மிதந்தது. மனித தலைகள் ஆமை கூட்டங்கள் மாதிரி நீந்திச்சு. யானைகளோட உடல்கள் திட்டா மேடிட்டு தீவுகள் மாதிரி நின்னது. குதிரைகள் முதலைகள் மாதிரி வாய்ப்பிழந்து நின்னது. கைகளும் தொடைகளும் மீன்கள் மாதிரியும், மனிதனோட கேசங்கள் பாசி மாதிரியும், விற்கல் அலைகள் மாதிரியும், ஆயுதங்கள் புதர்கள் மாதிரியும், சக்கராயுதங்கள் பெருத்த சுழல்கள் மாதிரியும், உயர்ந்த ரத்தின ஆபரணங்கள் கூழாங்கற்கள் மாதிரியும் காணப்பட்டன. அந்த போர்க்களத்துல அளவிடற்கரிய பராக்கிரமம் படைச்ச பலராமன் தன்னோட உலக்கையால மதர்ப்புமிக்க பகைவர்களை கொல்றப்போ பெருக்கெடுத்த ரத்த ஆறுகள் பயந்தவங்களை மேலும் பயமுறுத்துற மாதிரியும் மன வலிமை மிக்க வீரர்களுக்கு மேலும் போரிட தூண்டுற மாதிரியும் இருந்தது. பரீட்சித் மகத அரசனால காக்கப்பட்டதும், எல்லை காண முடியாததும், கடல் மாதிரி கடக்க முடியாததும் பயங்கரமானதுமான ஜராசந்தனோட அளவற்ற சேனை அழிக்கப்பட்டது. வசுதேவரோட புதல்வர்களான பலராமகிருஷ்ணர்களுக்கு அது ஒரு சின்ன விளையாட்டு மாதிரி தான். ஏன்னா அவங்க உலகத்தோட ஈசர்கள் இல்லையா? நிறை குணத்தவரான பகவான் 3 லோகத்தோட தோற்றத்தையும் காப்பையும் மறைத்தலையும் தன்னோட விளையாட்டாவே செய்யறார். அவர் இந்த எதிரிப்படையை அழிச்சதுல வியப்பு ஒன்றும் இல்லை. ஆனாலும் மனித நிலையை பின்பற்றதுனால இது வர்ணிக்கப்படுது. பேராற்றல் படித்த ஜராசந்தன் தேரிழந்து படையிழந்து உயிர் மட்டும் மிதமான நிலையில ஒரு சிங்கம் மற்றொரு சிங்கத்தை தன்னோட வலிமையால பிடிக்கிற மாதிரி பலராமன் அவனை பிடிச்சார். படையிழந்து பிடிபட்டு நிற்கிற ஜராசந்தனை வருண பாசங்களாலையும் கயிற்றினாலையும் பலராமன் கற்றதை பார்த்த கோவிந்தன் அவனை கொண்டு பூமியோட பாரத்தை மேலும் குறைக்க நினைச்சு அவன் கட்டப்படுறதை தடுத்தார். உலகத்தோட நாதர்களான ஸ்ரீ ராமகிருஷ்ணர்களால் விடுவிக்கப்பட்ட ஜராசந்தன் வீரர்களுக்கு இடையில ரொம்பவும் மதிக்கப்பட்டவன். இதனால வெட்கப்பட்டு நின்னான். தவம் பண்ண முற்பட்ட அவனை சிசுபாலன் முதலான மற்ற அரசர்கள் வழியில தடுத்தாங்க. இந்த தோல்வி வினைப்பயனால வந்ததே தவிர எதுக்களோட வீரச்செயல் அல்லன்னு நல்ல தர்மநெறி சொற்களாலேயும் போர்ல வெற்றி தோல்விகள் இயல்பேங்கிற நீதி வாக்கியங்களை சொல்லியும் யாதவர்கள் உன்னை விடவும் வலிமை படிச்சவங்களா என்னன்னு பாமர மக்கள் மாதிரி பேசியும் அவனை தடுத்தாங்க. மகத அரசனும் பிருகதத்தனோட மகனுமான ஜராசந்தன் படைகள் அத்தனையும் அழிஞ்சு நிற்கிற தன்னை பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் உதாசீனப்படுத்தினதுனால மனம் நொந்து தன்னோட மகத தேசம் போனான். இதை பார்த்த தேவர்கள் பூமாரி பெய்து பாராட்ட பகவான் தன்னோட நகரம் வந்து சேர்ந்தார். வெற்றியோட வந்த கண்ணனை பார்த்த மதுரை நகர மக்கள் பயம் நீங்கி மகிழ வெற்றியை கொண்டாடி ஆடி பாடி மகிழ்ந்தாங்க. ஸ்ரீகிருஷ்ணன் நகரத்துல நுழையிறப்ப சங்குகளும் தொந்துபிகளும் பேரிகளும் டமாரங்களும் முழங்கிச்சு. வீணை, வேணு, மிருதங்கம் முதலானதெல்லாம் வசிக்கப்பட்டன. நகர வீதிகள் நீர் தெளிச்சு கொடிகளால் அலங்கரிக்கப்பட்டு இருந்துச்சு. மக்கள் மகிழ்ச்சியோட இருந்தாங்க. வேத கோஷங்கள் எழுந்தது. ஆர்வ மிகுதியால தெருவெங்கும் தோரணங்கள் கட்டப்பட்டிருந்துச்சு.
மகிழ்ச்சியில மலர்ந்த கண்களால கண்ணனை பார்த்து கழிச்ச பெண்கள் பூ மாலைகளையும் தயிர் கலந்த நெற்பொறிகளையும் அக்ஷதைகளையும் வாரி இறைச்சாங்க. பிரபுவான கண்ணன் போர்க்களத்தில் இருந்து எதிரி வீரர்கள் தரிச்சிருந்த அளவற்ற ஆபரணங்களையும் செல்வத்தையும் கொண்டு வந்து யதுக்களோட அரசரான உக்ரசேனருக்கு அர்ப்பணிச்சார். இப்படி ஜராசந்தன் 17 முறை 23 அக்ஷோகினி படையோட ஸ்ரீ கிருஷ்ணனால காக்கப்பட்ட யாதவர்களோட போர் புரிஞ்சான். யாதவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணனோட பேராற்றலால அந்த படைகளை அழிச்சாங்க. தன்னோட படைகள் முற்றிலுமா அழிய எதிரிகளால் விடுவிக்கப்பட்ட ஜராசந்தன் தன்னோட நகரம் போனான். 18வது தடவை போர் நடக்க இருக்கிறப்ப நடுவில் நாரதரால் அனுப்பப்பட்ட காலயவனன்கிற வீரன் போருக்கு வந்தான். தன்னை எதிர்க்கிறதுக்கு எந்த மனிதனும் இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்த அவன் யாதவ வீரர்களே தனக்கு ஒப்பானவங்கன்னு அறிஞ்சு 3 கோடி மிலேச்சர்களோட மதுரையை முற்றுகையிட்டான். இப்படி திடீர்னு முற்றுகையிட அவனை பார்த்த ஸ்ரீ கிருஷ்ணன் பலராமனோட கலந்து ஆலோசிச்சார். அந்தோ யாதவர்களுக்கு 2 பக்கங்களையும் பெருத்த ஆபத்து ஏற்பட்டிருக்கே. இன்றைக்கு பெரும் வலிமை மிக்க காளையவனன் போர் முற்றுகையிட்டிருக்கான். இன்றைக்கோ நாளைக்கோ இல்லை மறுநாளோ ஜராசந்தனும் வந்துடுவான். நாம இவனோட போர் புரியறப்ப ஜராசந்தனும் வந்துட்டா நம்ம சுற்றங்களை கொன்னுடுவான், இல்லை சிறைப்பிடிச்சு தன்னோட நகரத்துக்கு கொண்டு போவான். அதனால மனிதர்கள் நெருங்க முடியாத மாதிரியான ஒரு அரணை அமைக்கலாம். அங்கு உறவினர்களை கொண்டு சேர்த்துட்டு இந்த யவனனை தாக்கலாம். இப்படி ஆலோசிச்ச பகவான் கடல் நடுவில் 12 யோஜனை பரப்புல அற்புதமான ஒரு நகரத்தை அமைக்க வைச்சார். திரஷ்டாவோட மகனான விஸ்வகர்மாவோட சிற்பத்திறமை புலப்படுற மாதிரி வாஸ்து முறைப்படி அமைக்கப்பட்ட அந்த நகரம் தேரோடர வீதிகள், நார்ச்சந்திகள் மற்றும் தெருக்களோட அழகா அமைஞ்சது. கற்பக மரங்களும் கற்பக கொடிகளும் நிறைஞ்ச தோட்டங்கள், மாளிகையை சுற்றிலும் வியக்கத்தக்க பூந்தோட்டங்கள், வானளாவர பொற்சிகரங்கள், ஸ்பட்டிகத்தாலான மாட மாளிகைகள், கூட கோபுரங்கள், வெள்ளியாலையும் பித்தளையினாலையும் ஆன அன்னசாலைகள், மாளிகைகளில் தங்க கலசங்கள் வைக்கப்பட்டு ரத்தினங்கள் இழைச்ச கொடுங்கைகள், தங்கம் பதிச்ச மரகத கற்களால் ஆன தரைகள், மேலும் தேவாலயங்கள், பல ஜன்னல்கள் கொண்ட உப்பரிகைகள், நடுவில் யாதவர்களோட அரசனான உக்ரசேன மகாராஜாவோட அரண்மனை, 4 வர்ணத்தவங்களோட குடியிருப்புகள்னு கடலுக்கு நடுவில் அந்த நகரம் அழகா அமைக்கப்பட்டது. சுதர்மான ஒரு தேவ சபை. அந்த சபையில் அமர்ந்த மனிதனை மனித இயல்பான பசி, தாகம், மயக்கம், கவலை இதெல்லாம் அண்டாது. அந்த சபையையும் பாரிஜாத மரத்தையும் ஸ்ரீ கிருஷ்ணருக்காக அனுப்பி வச்சான் இந்திரன். வருணன் மனோவேகம் கொண்ட ஒரு காது மட்டும் கருத்த பல வெள்ளை குதிரைகளை அனுப்பினான். நிதிபதியான குபேரனும் தன்னோட செல்வமான 8 நிதிகளையும் அனுப்பினான். பரீட்சித் தங்களோட பொறுப்பை நிர்வகிக்கிறதுக்காக பகவான் தங்களுக்கு கொடுத்த செல்வங்களை அவர் பூமியில் அவதரித்ததும் தேவர்கள் அவர்கிட்டயே திரும்ப கொடுத்தாங்க. ஹரியான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தன்னோட யோக சக்தியால் மக்கள் அத்தனை பேரையும் அங்கே கொண்டு போய் சேர்த்தார். மக்களை காக்கிற பொறுப்பை பலராமன் கிட்ட ஒப்படைச்சிட்டு அவர்கிட்ட இருந்து விடை பெற்றுக்கிட்டு தாமரை மாலை அணிஞ்சு ஆயுதம் எதுவும் இல்லாமல் நகரத்தோட கோபுர வாயில்ல இருந்து வெளியேறினார். ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் தசமஸ்கந்தத்தோட பிற்பகுதியில் 50வது அத்தியாயம் முற்றிற்று. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.